ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஷவர்மா செய்யலான்னு வந்திருக்கேன். பயப்படாதீங்க. ஷவர்மாங்கிறது ஒரு நல்ல ஹெல்த்தியாக வீட்டில் செய்கிற மாதிரி ஷவர்மா சாப்பிட்றா நமக்கு எந்த வித பிரச்சனையும் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி சைடில் எப்படி ஷவர்மா செய்வாங்களோ அந்த மாதிரி செய்ய போகிறேன். நம்ம ஊரில் செய்வாங்க தெரியுமா, கலர் பொடி நிறைய போட்டு அசிடிட்டி ப்ராப்ளம் அடுத்த நாள் வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வீட்டிலே ஹோம்மேட் வித்தவுட் எனி ஓவன் அழகாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சொல்லி சூப்பராக நார்மல் கறியை வாங்கிக்கலாம். இது நீங்கள் பிரஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் நான் வந்து சிக்கன் ஹோல் சிக்கனாகவே வாங்கிட்டேன். ஒரு 1/2 kg to 1 kg சிக்கன். நான் வந்து 1 kg வாங்கியிருக்கேன். நம்ம வந்து கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg சிக்கனுக்கு ஒரு 250 ml ஆஃப் கேர்டு ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 to 4 tablespoon ஆஃப் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செஸ்வான் சாஸ். இது வந்து நீங்கள் நார்மலாக நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். இந்த செஸ்வான் சாஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா ஃப்ளேவருக்கு. இது வந்து ஒரு 1 or 2 tablespoon அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்வான் சாஸ் வந்து ஃப்ளேவர் தரும். ரெட் சில்லி சாஸ் தான் வந்து அதிகமான ஸ்பைஸ் தரும். உங்களுக்கு நீங்கள் ஷவர்மா சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்பைசஸ் தர்றதுக்கு இதுதான் மெயின். இதுவும் ஒரு 2 to 3 tablespoon வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கார்லிக் பவுடர் இருக்கும், இதுவுமே கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறது. இது ஒரு 1 tablespoon அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிக்கனில் லெமன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்கிறது. ஒரு 1 லெமன், ஃபுல் லெமன், ஒரு லெமன் எடுத்து அது தேவையான அளவுக்கு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகானோ இதுவுமே வந்து ஃப்ளேவர் தான். இதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒரு 30 to 45 minutes நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம டேரெக்டாக ஃப்ரையிங் பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி வருதுங்கிறத கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இப்போ வந்து மேரினேட் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்லிக் சாஸ் சிம்பிளாகவே வீட்டில் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 pieces ஆஃப் கார்லிக் அதை எடுத்துகிட்டு ஒரு முட்டை 2 முட்டையை வந்து அடித்து அதில் உடச்சி ஊற்றிடணும். ஓகே, சிம்பிளாக பண்ணலாம். இது வந்து மயோனைஸ் பண்ணுறதுலாம் தனியாக வீடியோலாம் போடுவாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப் தரேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பேஸ்ட் ஆக்கி மிக்சியில் அரைப்போம். இந்த பதத்துக்கு வந்துடும். ஒரு மாதிரி லிக்யூட் கண்டிஷன்ஸில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு க்ரீமி கண்டிஷன்ஸுக்கு வரும். க்ரீமி கண்டிஷன்ஸுக்கு வந்தோடனே கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு தேவையான மயோனைஸ் ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 lime ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிஷ்ஷுக்குள்ளே ஒரு சீக்ரெட் டிஷ் மயோனைஸ், வீட்டிலே கார்லிக் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது நிறைய நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கூட நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். பட் ஆனால் 1 or 2 days தான் இதோட வேலிடிட்டி. நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது உங்கள் உடம்புக்கு கெடுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷவர்மாவுக்கு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப் பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யணும்னு. நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கூட சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சிடும். அதை நீங்கள் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் பொரிச்சு அதை நீங்கள் ஷவர்மோட ஆட் பண்ணலாம். அதை எப்படி ஆட் பண்ணாங்கிறத நான் காட்டுறேன். வீடியோ பார்க்குற யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் ஷேர் பண்ண மாட்டீங்க. மனசை கஷ்டப்படுத்துறீங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணி என்னை நீங்கள் தான் வளர்த்தணும். உங்கள் வீட்டு பையன் இந்த மாதிரி குக்கிங் சேனல் ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். வேத்து ஊற்ற அடிக்கிற வைக்கல கூட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரெடியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இப்போ எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு சால்ட் அண்டு பெப்பர் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இதை மட்டும் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதை இப்போ நல்லபடியாக மேரினேட் பண்ண அந்த சிக்கனை ஒன்றா பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 10 to 15 minutes நல்லா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட இன்னர் லேயர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ டெண்டராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கனை எடுத்து இந்த மாதிரி அழகாக உள்ளுக்குள்ளே அடுக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டப்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கறியை உள்ளே வச்சு நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக இந்த கறியெல்லாம் உள்ளுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டில் உள்ள ஒரு கட்டையை சுட்டாலும் சரி, இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி தேங்காய் சிரட்டையை நல்லா சுட்டு அதை நீங்கள் அப்படியே அந்த எண்ணெயில் போட்டுருங்க.
இப்போ இதை வந்து சூடானதை அப்படியே நம்ம கொண்டு போய் இந்த ஆயிலில் போடுவோம். நல்லா புகை வர ஆரம்பிச்சோன்னா க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நல்ல 50 to 20 minutes மேரினேட் பண்ணதை எடுப்போம். வாவ், நல்ல திறந்தோடனே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வாசனை நல்லாவே வருது. சிக்கனுமே நல்ல உள்ளுக்குள்ளே ஃப்ளேவர் இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஷவர்மா ரோல் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்மோக்கான அந்த ஃப்ளேவர்லேருந்து பீசஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். போன்ஸை ஃபுல்லாக உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். அது உங்கள் கையாலே நீங்களே எடுத்துருங்க, ஏன்னா ஷவர்மாவில் போன்ஸ் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நல்லபடியாக சிக்கனை நம்ம போன்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா சிக்கன் இந்த மாதிரி பீஸாக நம்ம எடுத்துட்டோம். கொத்துக்கறி மாதிரி இருக்கும். சிக்கனோட டெண்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணாலே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நார்மலாக வீட்டில் ஒரு மைதா மாவை பிசைஞ்சு நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு சப்பாத்தி மாதிரி நார்மலாக போட்டுக்கோங்க. கார்லிக் மயோனிஸ் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லபடி மிடில் நல்லபடியாக ஒரு அப்ளை பண்ணிப்போம். நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் வந்து ஃப்ளேவரு. ஸோ இது மிடில் நல்லபடியாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நார்மலான ஆனியன் இல்லை, இது வந்து கொஞ்சம் வினிகர் அண்ட் லெமன் இதை போட்டு ஆனியனை நல்ல ஒரு 20 minutes இல்லாட்டி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்ச ஒரு ஆனியன். அப்படி ஆனியன் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா மாதிரி பிங்க் கலரில் மாறிடும். ஆனியன் பார்க்கவே நல்லா இருக்கா. அதுக்கப்புறமா நல்லா சாப்டு பண்ண கொஞ்சமாக டொமேட்டோவும் அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அப்ளை பண்ணிவிட்டு சில நேரத்தில் இதில் வந்து நம்ம குக்கும்பர் பிக்கிள் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் குக்கும்பர் பிக்கிள் எங்கேயுமே கிடைக்கல, ஸோ அந்த ரீசன்னால தான். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரைஸு நல்லா தாராளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நல்லா அது மேலே அழகாக லைன் பண்ணி நல்லபடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுதான் இந்த சிக்கனை நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரி சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஏன்னா அது ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். பெரி சாஸ் ஊற்றிப்போம். ஊற்றினதுக்கப்புறமா இதுக்கப்புறம் ரோல் பண்ண வேண்டியதுதான். எப்படி ரோல் பண்ணுறங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷீட் எடுத்து இந்த ஐட்டத்தோடு சேர்த்து இப்படி கவர் பண்ண மாதிரி நல்ல ஒரு ரோல் பண்ணி அதுக்கப்புறமா இதை நல்ல உள்ளுக்குள்ளே டிப் பண்ணி இறக்கிடுங்க மாவை. இறக்குனதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபோல்டு, அப்புறமா இங்கே ஒரு ஃபோல்டு, அந்த ஃபோல்டு பண்ணி அழகாக ஒரு ரோல் பண்ணிடுங்க. எதுவுமே அழகாக உடையாமல் சூப்பராக ரோல் ரெடி ஆயிரும். ரெடியான ரோலை அழகாக இப்படி எடுத்து அழகாக வச்சு லேசாக ஒரு தவா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சீல் உடையாமல் ஃப்ளேவர் நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்ல பேக்டான ஷவர்மாவை அழுங்காமல் குலுங்காமல் பொறுமையாக எடுத்து நைஸாக ஃபைன் கட் ஒன்று பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஷவர்மாவை டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சியர்ஸ். ஆக்கே சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவர், ஸ்மோக்கி ஃப்ளேவர், அப்புறம் அந்த ஆனியன், அந்த மயோனீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, தயவுசெய்து யூடியூப்பில் ஃபுல் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்போ தான் இதை நான் எப்படி செஞ்சேங்கிறது தெரியும். இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ்லையும் சின்னதாக போட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ன இவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டான் அப்படிலாம் நினைக்காதீங்க. யூடியூப்பில் ஃபுல் வீடியோ இருக்குது. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பயோவில் இருக்குது. தயவுசெய்து போங்க, என்னோட வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இனிமேல் நிறைய டிஷ் உங்களுக்கு நானும் செஞ்சு தரேன். பை பாய்.